குரு என்பவரின் மகத்துவத்தை பற்றி இந்த பதிவில் நாம் காண்போம். இந்து மதத்தில் குரு என்பவர் பெற்றிருக்கும் இடம் மிகவும் இன்றியமையாதது. மோட்சத்தை நோக்கி ஏறும் படிக்கட்டில் முதல் படி குருதான். குரு என்ற சமஸ்கிருத சொல் 2 சொற்களால் ஆனது. கு இருட்டு, ரு வெளிச்சம். சமஸ்கிருதத்தில் குர் என்றால் மேல் எழுதல், மேலேற்றுதல் என்று பொருள். குருவானவன் தனது மாணவனை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்துச் செல்கிறவர். பொய்மையிலிருந்து மெய்மைக்கு அழைத்துச் செல்கிறவர். அவன் மாணவனின் ஆன்மீகம் கண்ணை விழிப்பிக்கின்றவன். இந்திய தத்துவ ஞானம் முழுவதும் குருவின் இன்றியமையாமையை வலியுறுத்தி அமைகிறது. குருவானவன் தனது மாணவனின் ஆராய்ச்சி திறத்தை வளர்க்கவும், அவன் சுயமாக சிந்திக்கவும், தியானிக்கவும், பயிற்சி செய்யவும், உண்மை உணரவும் உதவுகிறான். இந்து மதம் பல்வேறு வகையான குருக்களை பற்றி பேசுகிறது. அவர்களில் சிலர் வருமாறு: ஆசாரியன், உபநயம் செய்து வைத்து மாணவன் ஆசாரத்தில் ஒழுகுமாறு உபதேசிக்கிறவன். உபாத்தியாயன், பயிற்றுவிப்பாளன், புனித நூல்களை பயிற்றுவிக்கிறான். ராஜகுரு, அரசனின் ஆசிரியன். லோககுரு, உலக ஆசிரியன். குரு மாணவர்களுக்கு தீட்சை வழங்குகிறான். தீட்சை என்பதை ஆற்றல் ஊட்டுதல் என்ற மொழிபெயர்க்கலாம். குருவானவர் தாய் தன் கருவில் குழந்தையை சுமந்தபடி அதற்கு உயிரும் ஆற்றலும் ஊட்டுவது போல தன் மாணவனுக்கு ஞான ஆற்றலை ஊட்டுகிறார். தீட்சை என்பது 2 சொற்களால் ஆனது. தீயது மற்றும் சக்ஷது, வழங்குதலும் வலுவிக்க செய்தலும். அதாவது அறிவை வழங்குதல், அறியாமையை வலுவிழக்க செய்தல். தீட்சை என்பது ஆன்மீக ரீதியான மறுபிறப்பு எனலாம். ஏனென்றால் தீட்சைக்கு பிறகு ஒருவன் முற்றிலும் புதியவனாகிறான். சாக்ரட்டிஸ் தன்னை செவிலித்தாய் என்று சொல்லி கொண்டதிலே பிழையே இல்லை. ஏனென்றால் அவன் ஒரு புதிய மனிதன் பிறப்பதற்கு உதவுகிறான். தீட்சை பெற்ற ஒருவன் தனது தினசரி நடவடிக்கைகளில் இருந்து அகற்றப்படுகிறான். தீட்சையின் போது அவனுக்கு புதிய பெயர் வழங்கப்படுகிறது. அவன் இனிமேல் தனது பெற்றோருக்கு பிள்ளை இல்லை. அவன் ஒரு புதிய சூழலில் புதிய அறிவுடன் மீண்டும் பிறந்தவனாகிறான். இந்த வகையில் அவன் துவஜனாக இருபிறப்பாளராக ஆகிறான். இந்து மதத்தில் வெவ்வேறு தீட்சைகளை பற்றி சொல்லப்படுகிறது. அவை கிரியா தீட்சை, வர்ண தீட்சை, வாக் தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை, துக்ஷ தீட்சை, மானசீக தீட்சை. குருவின் அண்மையே ஒரு மனிதன் முக்தி அடைவதற்கு போதுமானது என்று தமிழ்நாட்டில் நம்பப்படுகிறது. குரு என்பவன் பழுக்காத வாழைத்தாரில் உள்ள பழுத்த வாழைப்பழத்தோடு ஒப்பிடப்படுகிறான். இந்த பழுத்த வாழைப்பழத்தின் அண்மையே ஏனைய பழுக்காத வாழைப்பழங்களை பழுக்க வைப்பது போன்றது. பண்டை நாளில் கல்வி கற்று முடித்த மாணவன் ஸ்நாகதன் என்று வழங்கப்பட்டான். ஸ்நாகதன் என்றால் குளித்தவன். அவன் இப்போது அறிவு என்கிற நீரில் குளித்தவன். ஆகையால் அந்த பெயரால் வழங்கப்பட்டான். இன்றைய நாளில் ஸ்நாகிதன் என்பவன் கல்லூரியில் பட்டம் பெற்று வரும் மாணவன் எனலாம். பட்டம் பெற்ற பின் மாணவர்கள் தங்கள் ஆசிரியருக்கு அன்பின் அடையாளமாக ஒரு பரிசு பொருள் வழங்குவர். வேதங்களை கற்றல், கற்பித்தல் ஆகியவற்றை பற்றி மிகவும் சரியானதாக இருக்கட்டும். உங்கள் நடத்தை மனம், மெய், சொல் முதலியனவற்றால் உண்மையானதாக இருக்கட்டும். முனைவுள்ளதாகவும் சுய கட்டுப்பாடு உள்ளதாகவும் இருக்கட்டும். தினசரி கடமைகளை ஆற்றுவதாகவும் உற்சாகமான இதயத்துடன் பற்றற்று வாழ்க்கையை நோக்கி பயணத்தில் மேற்கொள்ளுங்கள். உண்மையை பேசுங்கள், கடமையை செய்யுங்கள், புனித நூல்களை படிக்க தவறாதீர்கள். சந்ததி கயிற்றை அறுத்து விடாதீர்கள். உண்மையிலிருந்து அசாதீர்கள். நன்மையின் பாதையிலிருந்து விலகாதீர்கள். தகுதியை மதியுங்கள். உங்கள் அன்னை உங்களுக்கு கடவுளாகட்டும். உங்கள் தந்தை உங்களுக்கு கடவுளாகட்டும். உங்கள் விருந்தினரும் உங்களை கடவுளாக்கட்டும். குற்றமற்ற செயல்களையே செய்யுங்கள். பெரியோர்களை எப்போதும் மதியுங்கள். யாருக்கு எதை கொடுத்தாலும் உள்ளன்போடும் மரியாதையோடும் கொடுங்கள். ஏராளமான பரிசுகளை கொடுங்கள். மகிழ்ச்சியோடு கொடுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள் என்பதே குருவின் அறிவுரையாக இருக்கிறது.